வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை. அதற்கு சரியான ஆங்கில தேதி 18/11/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:15 7:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 1:30 3 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்டம். சூலம் திசை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:15 நிகழும். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:04 வரை துதிபியை திதி. அதன் பிறகு இரவு 10:49 திரிதியை திதி. அதன் பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:56 வரை மிருகசீட நட்சத்திரமும், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:04 வரை வணிசை கரணம். அதன் பிறகு காலை 11:27 வரை வணிசை கரணம். அதன் பிறகு இரவு 10:49 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம். அதன் பிறகு இரவு 7:56 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:56 வரை விசாக நட்சத்திரமும், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டியது இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் மாறிடும். உங்களை எந்த மனத்திலும் பாதிக்காதுங்க. சரிங்களா? அதுக்காக மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5670 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனம் உகந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நன்மைகள் அதிகம் நடைபெற இருக்குங்க. அருமையான நாளுங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான். நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் செய்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், செய்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அருமையான நாளுங்க. மன தெளிவு பெறக்கூடிய நல்ல நாளுங்க. உங்கள் மனசு இன்னைக்கு ஒரு தெளிவாக இருக்கும், தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். வியாபாரத்துக்கு புதிய தொழில்நுட்ப கருவிகள் இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு. சரிங்களா? உங்களுக்கு மனமும்
உற்சாகம் அடைவீங்க, சுறுசுறுப்பு அடைவீங்க இன்னைக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் சிறக்கும், வியாபாரத்தில் லாபம் உண்டுங்க. இன்றைய நாள் அற்புதமான நாளுங்க மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இனிமையாக பேசினால் ஆதாயம் அடையலாம் நீங்கள். அதுக்காக கொஞ்சம் கடமுடா பேசிட்டிங்கன்னா அந்த வியாபாரமே கெட்டு போயிடும். உடல் நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியம் ஏற்படும், அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல் இன்னைக்கு கொஞ்சம் சீராகும். கொஞ்சம் இழுபறியாக இருந்த பிரச்சனைலாம் இன்றைக்கி தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் அச்சம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது பாருங்கள். இந்த பணம் வருமோ வராதோ, இது கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க, தெரியாமல் மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் அந்த பயம்லாம் இன்றைக்கி நீங்கக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால, வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இனிமையாக பேசினீங்கன்னா அந்த பணம் வந்துடும். அதனால் யாரையும் கோவப்பட்டு பேச வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு எதையும் நானே ராஜா என்று கம்பீரத்துடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. மற்றவர்களை ஒப்பிட வேண்டாம், யாரிடம் ஒப்பிட்டு பேசாதீங்க. அது மாதிரி கலைத்துறையில் உள்ளவங்க இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. அது கொஞ்சம் நன்மையை தரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஏமாத்துனீங்கன்னா ஏமாந்துடுவீங்க, அடுத்தவங்களை ஏமாற்ற நினச்சிங்கன்னா வீணாக போடுவீங்க. மிதுனம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி வெற்றி வந்து சேரும். ஆனால் அப்பப்போ மனசில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவற்ற நிலை இருக்கும். அதுக்காக வருத்தப்படாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலை போகக்கூடிய அற்புதமான நாளுங்க. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் மன சங்கடங்கள் சில நேரத்தில் வந்து வந்து தான் போகும். இது ஒரு நாள் பிரச்சனையில் தீர்றது இல்லை. இந்த நாள் இனிமையான நாள்னு தான் சொல்லணும். ஆனால் காரிய தாமதம் சில விஷயத்தில் ஏற்படுங்க. அது மாதிரி செலவுகளை குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கண்டுபிடிங்க, அதை மாதிரி செய்யுங்க. கடன் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் அருமையான நாளாக மாறும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? அடுத்து சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று இன்று பணம் வரக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய சேமிப்புகள் பணம் வர்றதுனால சேமிப்பு பேங்க் பேலன்ஸ் சிலருக்கு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கி சாதனை பண்ண போகிறீங்க. சரிங்களா? மனக்குழப்பம் உங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலை இருந்தது. அந்த நிலையில் இன்றைக்கி நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அற்புதமாக இருக்குங்க இந்த நாள். சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாளில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா வேண்டியது நடக்கும். உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக உண்டுங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் அதிகம் வர்றதுக்கான வியாபாரமும் நல்லா இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கு. கர்ம கர்மத்தை அதாவது வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கன்னிராசி என்பவர்களுக்கு எதிர்காலம் வேண்டி சில பழைய முடிவை மாற்றத்துக்கு நேரலாம். சரிங்களா? செய்தொழிலில் அலைச்சல் ஏற்படும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு தான், அதில் மாற்றம் இல்லைங்க. அதனால் யோசித்து சில முடிவு எடுங்க. முடிவு எடுக்கும்போது எடுத்த பிறகு அப்புறம் யோசிக்காதீங்க, எடுத்துட்டு யோசிங்க. சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் மன உறுதி தரக்கூடிய அற்புதமான நாளுங்க. எதுவும் பார்த்துக்கலாம், இதையும் கடந்து போயிடலாம், இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன ஊக்கம், தைரியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறந்தது. துர்க்கை அம்மனோட அருளாசி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு மன துணிவுக்கு ஏற்படுதுங்க. உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவு இன்றைக்கி இருக்கும். நெருக்கடிகள், பண நெருக்கடிலாம் இன்றைக்கி வர வேண்டிய நெருக்கடி மாறுதுங்க. அதனால் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. இதை மட்டும் பார்த்துங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளுங்க என்று. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு நெருங்கிய நெருங்கிய உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வாங்க. அதனால் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் வரும். வாய்ப்புகள் வராமல் இருந்ததெல்லாம் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. இனம் புரியாத தேடல் அதாவது எதை தேடுறோம், எதுக்காக தேடுறோன்னு கூட யோசனை இல்லாமல் ஏதோ ஒன்று தேடிட்டு இருப்பீங்க. அது மாதிரி மன சாந்தங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உயர் அதிகாரிகளின் ஆலோசனை உங்களுக்கு இன்றைக்கி பயனளிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அடுத்தவர்கள் உங்களுக்கு உபதேசம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதை நல்லா மனசில் வச்சுக்கிங்க, வாங்கிக்கிங்க. அதன்படி உபதேசத்தை பெற்று பலனடைகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யாரிடமும் வீம்பு பிடிக்காதீங்க. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, அதனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் யார்கிட்டையும் மரியாதை குறைவு இல்லாமல் பேசுங்க. மனம் உருக்கி பேச வேண்டாம். மனமாக, அதாவது மனதில் ஒன்று வச்சு பேச வேண்டாம். வெளுத்த இதெல்லாம் பால் அப்படிங்கிற நினைப்போடு பேசுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஊக்கமது கைவிடேன் என்பது போல் உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு ஊக்கமாக செயல்படுவீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் சரிங்களா, தெளிந்த சிந்தனை இன்னைக்கு உங்களுக்கு பிறக்கும். கணவன் மனைவி உறவில் நெருக்கம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பெருமை இன்றைக்கி வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. 7ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி பேசுகிறவங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயம் பேசுகிறவங்களுக்கு அந்த திருமண கைகூடும் என்பது தான் என்னுடைய பொருள். இன்னைக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சகோதரன் வழியில் ஆதரவு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கை கொடுங்க. அது மாதிரி வெளிநாடு செய்தி அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. சிலருக்கு இன்றைக்கி விசா வரலாம் அல்லது பாஸ்போர்ட் வரலாம். ஆக அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல நாள்னு சொல்லணும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் செலவு ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களால் கொஞ்சம் செலவு ஏற்படும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது அப்படி செலவு பண்ணலன்னா கடன் வந்து சேரும். ஆக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய ஆசை, பேராசை அது மாதிரி இருக்கும். குழந்தைகள் என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறது ஒரு ஏக்கம், பரிதாபம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஏக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. புதிய முயற்சியால் நீங்கள் ஆர்வம் எடுத்துப்பீங்க. அந்த முயற்சியிலையும் வெற்றி கிடைக்கும். குடும்ப தேவையை எப்படியா இருந்தாலும் பூர்த்தி செஞ்சுருவீங்க. உங்களுடைய நண்பரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களால் பலன் உண்டு. அதனால் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல் ஊக்கம் அளிக்கக்கூடிய, தெம்பு அளிக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும் இன்றைக்கி. அதனால் ஆதாயமும் உண்டுங்க. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தை வழியில் உறவில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பணம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் தீரும். உறவினர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கல்வியில் நல்ல ஆர்வம் ஏற்படும். அதனால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க. ஆக இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.